இல்லைங்க, ராட்டுன்னு போட்டிருக்காது. சாரி. உட்காருங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல முடியல. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க. நான் நடிக்க போற டிராமால ஒரு ஆக்டருக்கு திடீர்னு உடம்பு சீரியஸ் ஆயிடுச்சு. 4 நாள் டிராமா தவிக்கிறாங்க. அந்த வேஷத்துக்கு உங்களை சிபாரிசு பண்ணிருக்கேன். டிராமாவா? நானா? பயமா? 25 ரூபாய் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு கிடைக்கட்டுமேனு பாக்குறேன். நான் நடிக்கிறேங்க. எங்களுக்கு தேவை ஒரு ஹீரோ சார். என்ன சொல்றீங்க? வாங்க போலாம். உங்களை அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். போயேண்டா. சரி, இது ஒரு 5 நிமிஷத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. எங்க சாப்பிடுவீங்க? அது இங்கதான், நாங்களே செல்ஃப் குக்கிங். அப்ப சாப்பிட்டு வந்துருங்க. அது பரவாயில்ல, வேண்டாம், நம்ம வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லீங்க, அங்க போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு ஒத்திக்கு இருந்தாலும் இருக்கலாம். அப்புறம் சாப்பாட்டுல மண்ணுதான். நீங்க சாப்பிட்டு வந்துருங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என்ன சாப்பாடு ரெடி தானே? அதெல்லாம் ரெடியா இருக்கு. என்ன ரெடி தானே? ஓஎஸ், எப்போ ரெடி. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தானே? நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால தான் சொல்றேன். அது இல்லைங்க, நாங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். அதான் தயங்குறான். 3 பேர் நிதானமா சாப்பிட முடியுங்க. அப்புறம் போலாம். நான் வேணா சர்வ் பண்ணட்டுமா? நீங்க உட்காருங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க நமக்கு சர்வ் பண்றதா? பிராது நீங்க இருங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நெய் இதெல்லாம் வாங்க சொல்லிருந்தேன். வாங்க, அவரு வாங்கலாண்டா. சாப்பிட்டு வந்துடுறேன். சாதம். கைய போடாதடா, தட்டி பலோ. கரண்டியால எடுத்துக்க. 3 பேர் சாப்பிடணும்ல. இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. இந்த ரசப்படி. சுடுதியா? சரி, இந்த எல்லாத்தையும் எடுத்து வை. அப்பளம் எங்கப்பா? இந்த கொடு. சாதம் போட்டுக்கிறியா? போதுன்னா போதுன்னு சொல்லு, எனக்கு தெரியாது. நெய் கொடு. நெய் அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு அப்பளம் கூடடா. இந்தா. எனக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்து. குழம்பு வேணும்? குழம்பு காலிஃப்ளவர் எல்லாம் போடாது, எனக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல. எனக்கு குழம்பு. எனக்கு முருங்கக்காய் கொடு. முருங்கக்காய்? இந்த முருங்கக்காய் அழுத்தி பசியாத கண்ணுல தெரிக்குது பாரு. சாரி. பேசாம சாப்பிடுற. ரசம் கூட. ரசம் என்னக்கடா? மோரு போறோம். பாயசம் இருக்கா? பாயசம். ஊருக்காங்க. ஊருகா ரொம்ப காரமா இருக்கே. அவ்வளவு காரமா இருக்கு? காரமா இருந்தாலும் சாப்பிடுறா. 25 ரூபாடா. பாத்தியா, அப்படியே சாப்பிட்டியா? விற்குன்னு சொன்னேன்ல. தண்ணி குடுறேன். ரொம்ப பிரமாதம். போதுண்டா. இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்துறா. உனக்கு இல்லாத ரசமா? போதும், நிறுத்துங்கடா. மாட்டேன், இவன் தான் ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துட்டான். இதான் உங்க சாப்பாடா? எப்பதான் நிஜமா சாப்பிடுவீங்க? அது எப்பவாது சாப்பிடுவோம்.
இப்ப என் முதல் வேலை. அம்மா, நீங்க எல்லாம் கை கழுவிட்டீங்களா? கை கழுவிட்டாங்க, 2-3 வாட்டி கழுவிட்டோம். இனிமே இந்த விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணா கழுவிக்கிறோம். விருந்தா? நான் விருந்து கொடுத்தா எனக்கு தெரியலையே. எல்லா வேலைகளும் நீங்களே செஞ்சிட்டீங்களே. எல்லாம் போடுவாங்கடா பறக்காவை. போடுறேன். அப்போ என்னாச்சு? எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சாப்பிடுங்க. என்னம்மா, என்னாச்சு? பாட்டி. அம்மா, பாக்கி ஏற்பாடெல்லாம் செய்ய அது கையில பணம் இல்லையே. எங்க விருந்துக்காக கையில இருந்ததெல்லாம் செலவு பண்ணிட்டீங்களா? Shit. இப்ப என்னடா பண்றது? முதல்ல சவத்தை அடக்கம் பண்ண பணம் வேணும். அதான் எங்க இருக்குன்னு கேக்குறேன். அப்போ இதெல்லாம் வித்து பணத்தை கொண்டு வா. குறைஞ்சது 200 ரூபாயாவது வேணுமே. இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது சாமி பரண்டா. சரி, செத்து போன கிழவிக்கு இந்த சாமி உயிர் கொடுக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் சவத்தை அடக்கம் பண்ணவாது உபயோகமா இருக்கட்டுமே. குடுறா குடுறா, கொண்டு வா. ₹50 இருக்கு. இவ்வளவுதான் என்னால புரட்ட முடிஞ்சது. நீங்க செய்யற உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அப்பா இருக்கார்ல? இருக்காரு. ஏதோ பொறுப்பில்லாத பிள்ளையா இருந்தாலும் அம்மா சத்தத்துல இருந்து அவங்கள விட்டு நகரவே இல்லை. அழுதுகிட்டே இருக்காரு. என்கிட்ட பணம் இல்ல இல்ல. நேத்து ஒரு இந்தி டிராமாவுக்கு போனியே, அந்த பணம் என்னாச்சு? உப்பு புளி மிளகா வாங்க வேண்டாம். என்கிட்ட கால்னா கூட இல்ல.
10 மாசம் சுமக்க வச்சு பெத்த அப்பன் காலனா அரேனாவை கூட மக காலில் விழ வேண்டியிருக்கு. வெக்க கேடு. மாட்டிய கண்ட்ரி. இப்பதானே 3 வருஷமா சம்பாதிக்கிற. 15 வருஷமா உன்னை வளர்த்தனே. அதுக்கு என்ன கணக்கு? ஒரு வருஷத்துக்கு 2 ரூபா வச்சுக்கோ. 15 வருஷம். 15 × 2 30. ஒரு பெத்த அப்பனுக்கு 30 ரூபா கொடுக்க கூடாதா கேக்குறப்பெல்லாம்? என்ன பெத்த அப்ப மேல ஆணையா சொல்றேன், கொடுக்க மாட்டேன். ஐயோ, என்னப்பா இது? மண்ணெண்ணெய். நான் எரிஞ்சு சாம்பலா போயிட்டா உனக்கு ஒரு தொந்தரவு இருக்காது. அதுக்கு தான் வத்தி பட்டீங்க. எங்க வத்தி பட்டி? நீ கேட்டா தரமாட்டியா? அதாவது எதுவும் செஞ்சிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை தானே உனக்கு. இத பார், கொளுத்திக்க போறேன். சொல்லு. கொளுத்திக்கிட்டா கொளுத்திக்குவேன். சொல்லு. கொளுத்திக்க போறேன். அப்ப கொளுத்திக்க போறோம். பார்த்து தண்ணிக்கிறீ. பேப்பர்ல வரும். கொடுக்க போறியா இல்லையா? நீ பணம் கொடுக்குறியா இல்லையா? கொளுத்திக்குவேன். கொளுத்திக்குவேன். கொளுத்திக்க போறேன். வெயிட் பண்ணவா? பணம் வைக்கிற இடத்த அடிக்கடி மாத்திர. எவ்வளவு வேணும்? 30 ரூபா. உங்க அப்பா சொத்தை எல்லாம் சாம்பல் ஆக்கிட்டீங்க. உங்க அம்மாவுக்கும் கொள்ளி வச்சுட்டீங்க. நான் மாத்திரம் பாக்கி. எனக்கும் கொள்ளி வச்சுட்டு அப்புறமா இதை பண்ணிக்கங்க. இந்தாங்க. உனக்கும் கொள்ளி வச்சுட்டு எங்கம்மா போவோம் பணத்துக்கு? என் நிலைமையை பாத்தீங்களா மிஸ்டர் ரங்கன்? ஆனா உங்களுக்கா நான் பரிதாபப்பட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நீங்களா செஞ்சுக்கிட்டு. அந்த ஆளு மிரட்டும் போதெல்லாம் நீங்க பணம் கொடுக்கறதுனாலதான் அவருக்கு பணம் வேணுங்கும் போதெல்லாம் உங்களை மிரட்டுறாரு. அதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிறேன். உங்க தலையெழுத்து மண்ணாங்கட்டி. இந்த நாட்டு பெண்களுக்கே தான் தலையெழுத்து. அடிமைத்தனம். சின்ன வயசுல பெத்தவங்களுக்கு அடிமை, வயசு வந்ததும் ஒரு வாலிபனுக்கு அடிமை, கழுத்துல தாலி ஏறது புருஷனுக்கு அடிமை, அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா பெத்து போட்டதுங்களுக்கு அடிமை. அடிமை அடிமை. ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ? புதுமை பெண்ணா? புதுமை பெண். பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. இல்லன்னா இப்படிப்பட்ட மனுஷனை கட்டிட்டு மாரடிப்பீங்களா? இப்படிப்பட்ட ஒரு அப்ப இருந்தா என்ன, செத்தா என்ன? மிஸ்டர் ரங்கன், பத்த வச்சுக்கன்னு விட்டுற வேண்டியதாங்க. நீங்க எதுவும் பேச வேண்டாம். இது எங்க குடும்ப விஷயம். ஆஹா, தெரியுமே. இதுவும் சொல்லுவீங்கன்னு தெரியும். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால். நெஞ்சு பொறுக்குதில்லையே. ஏண்டா டேய், ஒத்துமையா இருக்கிற அப்பனுக்கும் பொண்ணுக்கு நடுவுல பாலிடிக்ஸ் பண்றியா? அயோக்கிய பயல. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எத்தனை லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்திட்ட? 2 லிட்டரு. 10 மானுக்கு. எதுக்கு? கொள்ளி வைக்க போறேன். யாருக்கு? உனக்கு. என்ன விட்டுறா? நான் செத்துருவேன். என்ன விட்டுறா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டியா? அப்ப ஆசைப்பட்டே பாதமல்ல. விட்டுறா. ஆசை இல்ல. 15 நிமிடம் பக்கத்துல இல்லடா. அப்படி இருந்தாலும் தண்ணிக்கு பஞ்சம்டா. ஐயோ ஐயோ, சுடுது சுடுது. இனிமே சும்மா அந்த பொண்ணை மறக்க மாட்டேன். இனிமே நான் மறக்க மாட்டேடா. சத்தியமா? சத்தியமா மறக்க மாட்டேடா. நீ பத்த வச்சியா? தகவல் ஏதாவது தெரிஞ்சதா அவனை பத்தி? அங்கங்க சொல்லி வச்சிருக்கோம். ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும். ஆர்கேபுரம் முருகன் கோயில்ல அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க? ஐயோ, நான் இன்னும் ரெடியாவே இல்ல. இன்னும் ஷேவ் பண்ணிக்கல. காலம்பரம் மணிக்கணக்கா சாதக மண்டபத்துல நேரம் செலவழிப்பேன். ஆனா 10 நிமிஷம் செல்ஃப் ஷேவ் பண்ணிக்க வணங்குறது இல்ல. அது சோம்பேறித்தனமா இல்ல தம்புர பிடிக்கிற கையால கத்திய பிடிக்க கூடாதுங்கிற நினைப்பா தெரியல. ஆமா, இங்க சொல்லி அனுப்பிச்சா பார்பர் யாராவது வரமாட்டாங்களா? அதெல்லாம் நம்ம ஊர்ல தான். இங்க சலூனுக்கு தான் போயாகணும். ஷேவிங் தானே? இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற அந்த காலத்துல மனசாட்சியை மூட்டை கட்டி வைக்கிற எந்த தொழிலையும் என்னால செய்ய முடியல. அதுக்காக வேலையே கிடைக்கலன்னு விரக்தி அடைஞ்சு கட்ட வழிகள்ல ஈடுபடுறதை விட ஏதாவது ஒரு கட்டத்துல என்னையே நான் சமாதானப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி செட்டில் ஆயிடுறது பெட்டரோன்னு தோணுச்சு. சரி, நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதே நினைச்சதை நினைச்சுக்க வேண்டியதுதானே. நான் செய்யற தொழிலுக்கும் படிச்ச படிப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க.
சரி பயோ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அக்கவுண்ட்ஸ் ஆபீஸ்ல குமாஸ்தா வேலை பாக்குறானே, அவன் படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி செய்யறோங்கிறது தான் முக்கியம். இந்த தொழில் அதர்மம் இல்ல, பாவம் இல்ல, அவமானம் இல்ல, மனசாட்சியை விற்க வேண்டிய அவசியம் இல்ல, சுய கௌரவத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் இல்ல. இந்த தொழில மரியாதை இருக்கு, திருப்தி இருக்கு, எல்லாத்துக்கும் மேல நிம்மதி இருக்கு. நான் யாரையும் ஏமாத்தல, கொலை செய்யல. I cut the hair, not anybody's throat. சரி, அதுக்காக படிச்சவங்க கதியெல்லாம் இப்படித்தான் நான் குதர்க்கம் பேசல, டிஸ்கரேஜ் பண்ணல, எல்லாரும் என்ன மாதிரியே தான் இருக்கணும்னு உபதேசமும் பண்ணல. சரி, இதெல்லாம் உங்களால ஒத்துக்க முடியாது, ஏன்னா தம்புராவை கையில பிடிச்ச பரம்பரையில வந்தவங்க. ஆனா 4ஆம் தலைமுறையை பார், நாவிதனும் சிற்றப்பனாவான் அப்படின்னு பழமொழி இருக்கு. தலைமுறைக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்பா, ஐம் சாரி, உங்களை அப்படி கூப்பிடணும்னு தோணுச்சு எனக்கு. உங்க புள்ள இந்த மாதிரி தொழில் செய்யறான்னு சொல்லிக்க உங்களுக்கு அவமானமா இருந்ததுன்னா நான் உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டேன். ஆனா நீ செஞ்சது சரிதாண்டா அப்படின்னு ஆமோதிச்சு இந்த சேர்ல உட்காரதா இருந்தா அப்பாவுக்கு கூட சேவை செய்ய தயாரா இருக்கேன் தொழில் முறையில். நான் வந்திருக்கேன். செல்வராஜ், शेविंग और कटिंग सर? शेविंग। तुम नया आदमी है? हाँ। செல்வராஜ் किधर? बाहर गया, நான் இந்த நேரத்துக்கு வருவேன் தெரியும், எங்க தொலைஞ்சு போயிட்டான் தெரியலையே. வெளியே போயிருக்கார் சார். ஆ, நீ தமிழ்னா? ஆமா. இப்படி சாய்க்கிற? புதுசா? எந்த ஊரு? நீடாமா. ஓஹோ, இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்களா அந்த ஊரா? நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட. நான் மாயவரம். அப்படிங்களா? ஆமா, நீ என்ன ஜாதி? வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். சரி, பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்கொரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ? இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க. யாரை எழுதுந்து? பாரதி சார். பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா? என்ன படிச்சிருக்க? பெருசா ஒண்ணும் இல்ல, எம்ஏ பிலாசபி. என்னது? எம்ஏ சார். ஆளை விடப்பா. சார், நீ படிச்ச பிள்ளையா இருக்க, உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன். அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க வாங்க சார். ஆஹா, இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில எழுதிருவே கத்தியில. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க சார். சார் ப்ளீஸ், நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார். போடி பண்றதுக்கு என் மூஞ்சி தான் கிடைச்சதா உனக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்க சார். செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார். உட்கார. எதா ஷேவிங் முடிக்கிறா, ஆளை முடிக்கிறியா? சார், எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா? அதனால எதுல விளையாடுறது? முகத்துல விளையாடுறது? நான் சொன்னா கேளு, காலையில விட்டுடு, வந்து விட்டுடு, விட்டுடு, சார், விட்டுடு. சார், நான் சொன்னா கேளு, விட்டுடு. சார், மூஞ்சி போன வராதையா? அதெல்லாம் சொன்னா கேளு, அதெல்லாம் விட்டுடு. ஒண்ணும் ஆகாது சார். சார், நீங்க வாங்க சார். உன்னை சார், கையெடுத்து நான் ஒண்ணும் கூப்பிடுறேன், ஆகாது. விட்டுடு.